இனிய வணக்கம் உறவுகளை. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது என்னவென்றால், ஐரோப்பாவின் மிக ஏழை நாடுகள். தரவரிசை ஐரோப்பா உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார பகுதியாக இருந்தாலும் அனைத்து நாடுகளும் ஒரே அளவிலான செழிப்பை அனுபவிப்பதில்லை. நாட்டுக்கு நாடு இது வேறுபட்டதாகவே காணப்படுகின்றது. மேற்கத்திய ஐரோப்பிய தொழில்நுட்பம் உயர்ந்த வாழ்க்கை தரம் மற்றும் வலுவான தொழில்களால் முன்னேறி இருக்கின்றது. ஆனால் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவின் பல நாடுகள் இன்னும் வறுமை, வேலையின்மை மற்றும் மந்தமான பொருளாதார வளர்ச்சியுடன் போராடுகின்றன. இப்போது ஐரோப்பாவின் மிக ஏழை நாடுகளை பற்றி பார்ப்போமா? முதலாவதாக இவைகள் 15 நாடுகளை பற்றி நான் அவதானிக்கவிருக்கின்றேன், உங்களுக்கு அறிய தரவிருக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் கீழிருந்து மேலே வரப்போகின்றேன், அதாவது 15 1 மட்டும் வரப்போகின்றேன். 15வதாக குரோஷியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக உள்ளது. 14வதாக ஹங்கரி பணவீக்கம் அதிகரித்ததால் மக்களின் வாழ்க்கை செலவு உயர்ந்துள்ளது. 13ஆக ருமேனியா. கம்யூனிச ஆட்சிக்கு பிறகு ருமேனியா இன்னும் பொருளாதார சவால்களை சந்தித்து வருகின்றது. 12வதாக லட்வியா. மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது லட்வியாவின் பொருளாதாரம் இன்னும் பலவீனமாக உள்ளது. 11 ஸ்லோவாக்கியா. வளர்ந்த நாடாக இருந்தாலும் சில பகுதிகளில் வறுமை இன்னும் காணப்படுகின்றது. 10வதாக கிரீஸ். பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தால் பலர் வறுமை மற்றும் வீடற்ற நிலையை சந்தித்துள்ளனர். 9வது ரஷ்யா. பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் வருமான சமநிலையின்மை மற்றும் வறுமை அதிகமாக உள்ளது. 8வதாக மொண்டெனெக்ரோ. இந்த நாடு சுற்றுலாத்துறையை அதிகமாக நம்புவதால் வேலை வாய்ப்புகள் நிலையாக இல்லை. செர்பியா. பொருளாதாரம் வளர்ந்தாலும் 7வதாக செர்பியா பொருளாதாரம் வளர்ந்தாலும் மக்களின் சராசரி வருமானம் இன்னும் குறைவாகவே உள்ளது. 6வதாக பெலாரஸ். பழமையான அரசு தொழில்கள் மற்றும் குறைந்த தனியார் முதலீடுகள் வளர்ச்சியை தடுக்கின்றன. 5வதாக போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா. போரின் தாக்கம் இன்னும் நீங்கவில்லை. இளைஞர் வேலையில்லாமை அதிகமாக உள்ளது. 4வதாக வட மாசிடோனியா. ஊழல், பலவீனமான தொழில்கள் மற்றும் திறமையான இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது வளர்ச்சியை பாதிக்கின்றது. அடுத்து 3வதாக அல்பேனியா குறைந்த சம்பளம் மற்றும் குறைந்த வேலை வாய்ப்புகளால் இன்னும் ஏழை நாடாக உள்ளது. 2வதாக மால்டோவா. ஐரோப்பாவின் மிகவும் குறைந்த சம்பள நாடுகளில் இதுவும் ஒன்று. பலர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்றனர். 1வதாக யுக்ரைன். சோவியத் ஒன்றியம் சிதைந்த பிறகு பொருளாதாரம் பலவீனமடைந்தது. 2022 ரஷ்யா படையெடுப்புக்கு பிறகு நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. ஐரோப்பா செழிப்பாக கண்டமாக இருந்தாலும் இந்த நாடுகள் இன்னும் வறுமை, போர் மற்றும் பொருளாதார சவால்களுடன் போராடி வருகின்றன. இதற்கு ஆதாரம் வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிவ்யூ, ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ், வேர்ல்ட் பேங்க் குரூப் என்றவற்றில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்களாகும். எனவே தயவு செய்து இதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு விருப்பமானவுடன் பகிர்ந்து கொண்டு எனது பல பதிவுகளை பார்க்கலாம். எனது இணையதளம் உலக மின்னல், ஆங்கிலத்தில் குளோபல் லைட்னிங். இது தமிழ், ஆங்கிலம் 2 நான் வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றேன். எனவே உங்களுக்கு விருப்பமானவுடன் பதிவு செய்கிறால் உலக அனுபவங்கள் மற்றும் அறிவுகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் எனது பதிவுகளை எனது சேனலுக்கு ஆதரவு தருமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.